பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோபு 42 அதிகாரம் 12 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான சாட்சியை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்தை குறித்து நம்மளால உணர முடிகிறது. யோபு என்ற தேவ பக்தி உள்ள மனுஷன் நீதிமானாக, பரிசுத்தமானாக, தேவன் கரத்திலேயே சாட்சி பெற்றவனாக அவன் காணப்பட்டான். ஸோ அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம் வரும்பொழுது எல்லாவற்றையும் அவன் இழக்கிறான். ஸோ சோதனை நாட்களில் அவன் பெற்று இருந்த ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போய் சரீரத்தில் வந்து பலவீனம் வந்து சோதனைக்கு தள்ளப்படுகிறான். ஸோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க மனைவியே வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி வாழ்வதோட நீங்கள் மரித்து போகலாம், நீங்கள் வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த வீட்டின் சூழ்நிலை டோட்டலாக மாறி சோதனைக்குள்ளாக மாறுகிறான். ஆனாலும் அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தன் இடத்துல இருந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் இழந்த போதும், தன் பிள்ளைகள் எல்லாம் அவன் இழந்த போதும், தன்னுடைய மதிப்பெல்லாம் இழந்த போதும், சுகத்தெல்லாம் இழந்த போதும் அவன் தேவனை விட்டு அவன் கடந்து போகவே இல்லை. அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டேன், நான் தீமை பெற வேண்டாமோ? ஸோ ஒரு தீமை வருது, ஒரு பிரச்சனை வருது, அதை கூட பாசிட்டிவான ஒரு திங்கிங்கோடு அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். எனக்கு முன்னிலைமை, இந்த முன்னிலைமையும் பின்னிலைமையும் இவரை தவிர வேறு யாருக்கும் ஆப்டாக இருந்தது கிடையாது. ஏன்னா முன்னிலைமை அவ்வளோ மோசமாக இருந்தது, அவ்வளோ பிரச்சனைகள், மரண ஓலைகள், ஸோ தேவையற்ற சத்தங்களை அவனால் கேட்க முடிகிறது, அழுகையின் சத்தம், புலம்பலின் சத்தம், இவனால் எல்லாவற்றையும் தாண்டி வந்த பொழுது கூட அவன் சொல்லுகிறான், இல்லை, இந்த நிலைமையை காட்டிலும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று அவன் விசுவாசித்தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளா இருந்தால் நம்ம கண்டிப்பாக உடஞ்சு போயிடுவோம். ஆசீர்வாதமாய் தேவன் கரத்தில் எல்லா ஆசீர்வாதமான சாட்சிகளை பெற்று நான் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிற, நல்லா ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, தசமபாக காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்துகிற, தவறாமல் ஆலயத்துக்கு வருகிறேன், எல்லாவற்றத்திலும் இருக்கிற அப்படின்னு இருக்கிற மனநிலைமையில் இருக்கிற நாம சோதிக்கப்படும் பொழுது நம்ம சோர்ந்து போவோம். சில நேரங்களில் நம்மளை யாராவது சொன்னாங்கன்னா, ஆமாம் இந்த சோதனையில் விழுந்துட்டேன், என்ன பண்ணுறது, கடவுள் கண்ணில்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லிட்டு வேறு மாதிரி மாறிடுவோம். ஆனால் யோபு அப்படி மாறவே இல்லை. யோபு அந்த நிலையில் கூட தேவனோடு கூட இருந்த அந்த உறவை பற்றி கொண்டிருந்தான். சோதனையில் கூட அவன் சாட்சியாய் நின்று காண்பித்தான். அந்த மகிமையும் சாட்சியும் தான் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றுது. சோதனை வரும்போது எல்லோருமே இடரல் அடைவோம். பாருங்க, விலையேற பெற்ற விசுவாசம் கண்டிப்பாக சோதிக்கப்படும் என்று நம்ம பேதுருவில் வாசிக்கிற பாருங்க. பொன்னானது சோதிக்கப்படும் போது அது எப்படி வந்து அது ஆசீர்வாதமாக வருகிறதோ அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும். அப்போ நம்ம விசுவாசமும் இந்த வேளையில் சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாவீது ஒரு முறை சொல்லுவார் பாருங்க, என்னை திட்டத்துக்காகவே தாவீதை திட்டுவதற்காகவே சீமையை வந்து சத்ரு ஏற்படுத்தியிருப்பான். அப்போது சீமை என்றவன் தாவீதை பார்த்ததும் ஒரு வார்த்தை சொல்லுவான், இல்லை, இவன் வந்து பேலியாளின் மகன், இவன் வந்து ஒழிந்து போக வேண்டும், ஒழிந்து போ, தொலைந்து போ அப்படின்னு சொல்லி அவன் திட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க தாவீதை பார்த்து, இப்படி வந்து உன்னை திட்டுறானே, எங்கள் ராஜாவாக இருக்கிற நீ, உங்களை பார்த்து இப்படி திட்டுறானேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் அவனை வந்து பட்டயத்தினால வெட்டி போடுறேன் போது. அப்போது தாவீது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். தாவீது, இல்லை வேண்டாம் வேண்டாம், இவனை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கலாம், அவனுக்கு சொல்லி இருந்திருந்தா. ஸோ அதனால் அவன் திட்டின்னு போட்டோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு கர்த்தர் பார்த்து, ஒருவேளை, ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தனையை எனக்கு ஆண்டவர் பதிலாய் ஆசீர்வாதமாய் என்னை நன்மையாய் ஆண்டவர் சரி கட்டுவார் அப்படின்னு விசுவாசிச்சான். ஸோ ஒரு தீமை வருது, ஒருத்தவங்க சபிக்கிறாங்க, ஒருத்தவங்க புலம்புறாங்க, ஒருத்தவங்க வந்து இக்னோர் பண்ணி பேசுகிறாங்க, அநியாயமான வார்த்தைகளால் பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் அவன் சகித்து கொண்டான். பரவாயில்ல விடு, அவனை தூஷிக்கணும்னு கர்த்தர் வச்சிருந்தா அவன் தூஷிக்கட்டும், ஆனால் அதே கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த விசுவாசம் தான் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே நமக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ யார் வேணால் நம்ம லைஃப்குள்ளே வரலாம், போகலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த நேரத்திலையும் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போகாதபடி தேவன் வைத்த இந்த உபத்திர பாதையில் நான் நிற்கிறேன், என் கர்த்தர் இந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஸோ எந்த சூழ்நிலையும் நம்ம இடரல் அடைய மாட்டேன் என்று விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் பாருங்க, உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும்.
அப்படிதான் யோபுவுக்கு அவன் வைத்திருந்த ஆசீர்வாதங்கள்லாம் டபுள் மடங்காய் மாறியது. ஆண்டவர் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். அந்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். சோர்ந்து போகாதீங்க. சோதனை நேரங்களில் ஆண்டவர் அதை தப்பிக்கவும் ஆண்டவர் வழி செய்வார். சோதனை தாங்க ஆண்டவர் பலனை தருவார். ஆகையால நிலைத்திருங்க. சோதனை நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அசையாமல் உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால், யோபுவின் வார்த்தையை பார்த்து ஆச்சரியமா இருக்கிறது. அந்த வார்த்தை நாமெல்லாம் பேசணும்னா கண்டிப்பா இந்த உலகத்துல சாட்சியாய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஸோ நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு யோபுவுடைய காரியத்தை குறித்து எவ்வளவாய் அந்த சோதனை காலங்களில் பொறுமையாக இருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து தனக்கு தேவன் ரெட்டத்தனையை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவன் பொறுத்திருந்தான். ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். அந்த நிலைமையும் நமக்கு வேண்டும். ஸோ இந்த வேளையில் தேவன் தாமே நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து பொறுமையாய் சகிக்கிற பொறுமையாய் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளையும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு உங்கள் வீட்டை தேடி வரும், உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, யோபுவின் முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே நீர் ஆசீர்வதித்து வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இக்கட்டிலும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு முன்னேறக்கூடிய கிருபைகளை கொடுத்து விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு கர்த்தாவே உமக்கு சாட்சியாய் வாழும்படியாய் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட கர்த்தாவே அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.